இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த வாரத்தில் கூட நாம் மாதிரியாய் இருங்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முதல் நாளிலே நாம் சிந்தித்தோம், இளமையிலே மாதிரியாயிருங்கள். நம்முடைய இளமை பருவம் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த 2வது நாளிலே நாம் வார்த்தையில் மாதிரியாயிருங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது குற்றவாளி என தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். வார்த்தையில் மாதிரியாயிருத்தல். நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய இளமை பருவத்திலே மாத்திரமல்ல, நாம் பேசுகின்ற வார்த்தையிலேயும் கூட நாம் மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். அவள் பேசினாளா, அவள் ஏசப்பா பிள்ளை, அவள் அப்படிதான் பேசுவா, அவன் பேசுகிறானா, அவன் ஏசப்பா பிள்ளை, அவன் பேசுறதுல உண்மை இருக்கும், அவன் சொன்ன வார்த்தையை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகிறதற்கு நாம் மாதிரிகளாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே மற்றவர்களுக்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். பாருங்க, நமக்கு ஒரே ஒரு வாய் தான் ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. நம்ம ஆண்டவரை துதித்து பாடி புகழ்ந்து இந்த வாயினாலே ஆண்டவரை அறிக்கை பண்ணுறோம். ஆனால் அதே வாயினாலே மற்றவர்களுக்கு தேவையில்லாத, மற்றவர்களை குறித்து புறங்கூறுதல், மற்றவர்களை தவறாக பேசுதல், மற்றவர்களை குறித்து ஏதாவது தேவையில்லாத, நமக்கு தெரியாத காரியங்களை கூட தெரிஞ்ச மாதிரி நிச்சயம் மற்றவர்களை குறித்து நம்ம பேசுவோம்ல. அப்போ இந்த மாதிரி இல்லை, மற்றவர்களை நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தீமை செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்கள சபிக்கிறது, அவங்க குடும்பங்களை சபிக்கிறது. அப்போ இந்த ரெண்டும் ஒரே வாயிலிருந்து தான் என்ன செய்து புறப்படுது. இப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கிறோமா? மற்ற மனிதர்கள் வீணான வார்த்தைகளை பேசி தங்கள் பொழுதை வீணடிக்கிறது போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்போ வேதத்தில் வாசிக்கிற ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொல்லி. அப்போ அப்படி ஞானம் விளங்க தான் தன்னுடைய வாயை நாம் திறக்கிற புத்தி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையில நான் மூலமாக மற்றவர்கள் காயப்பட்டு விடக்கூடாது. இந்த வார்த்தையில் நான் மற்றவர்களுக்கு மாதிரியா இருப்பேன். அவங்ககிட்ட போய் பேசணும்னா அவ்வளவு நமக்கு சந்தோஷமா இருக்கும், நமக்கு சமாதானமா இருக்கும், நம்முடைய பிரச்சனையெல்லாம் நல்லா உட்காந்து கேட்பாங்க. அப்படி நம்மை குறித்ததான ஒரு நல்ல ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் மாதிரியா இருக்கும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். வார்த்தையிலே நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுவோம் என்று சொல்லி. பேசுறதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம சில வேளையில் சில மனிதர்களை பார்க்குறோம், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, பேசிடுறாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி, எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு சகோதரி தான், நல்லா பேசுவாங்க, கெட்ட வார்த்தைலாம் பேசின நான் கேட்டதே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க உறவினரை பேசும்போது அப்படி கெட்ட வார்த்தையில் நினச்சிட்டாங்க, பேசிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப அதை கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, மனசுக்கு ஆச்சரியமாகவும் இருந்து, இந்த சகோதரியா? அப்போ நான் கேட்டேன், என்ன இப்படி பேசிட்டீங்களே, கெட்ட வார்த்தை? இல்லை, எனக்கு அந்த டென்ஷனில் நான் பேசிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன டென்ஷனாகவும் இரு, என்ன பிரச்சனை மாட்டியிருந்தாலும் கூட நம்முடைய வாயிலிருந்து அந்த கெட்ட வார்த்தை ஒன்று நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படவே கூடாது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. பாருங்க, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நாம் அதை காத்து கொள்ளுவோம். இன்னும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்மிடத்துல வீண் வார்த்தைகள் எல்லாம் நினைச்சுவாங்க, பேசுவாங்க, நம்ம அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுவோம். அந்த வீண் வார்த்தைகளினாலே மற்றொரு நம்மளை என்ன செய்யக்கூடாது, மோசம் போக்கிடக்கூடாது, தவறான வழியில நம்ம கைட் பண்ணிடக்கூடாது. ஆகவே மற்றவர்கள் பேசுகின்ற அந்த வீணான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடாதபடிக்கு நம்முடைய செவிகளை நாம் அடைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாயை நாம் மூடிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு, வீணான வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு, மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை, நம்முடைய வார்த்தைகளை
நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வார்த்தையிலே மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். ஒரு பழம் ஒரு காய் வைத்திருக்குன்னு சொன்னா, ஒரு குழந்தை சின்ன குழந்தைகிட்ட ஒரு கொய்யா பழம் வைத்திருக்கிறாங்க, கொய்யா காய் வைத்திருக்கிறாங்க. அந்த குழந்தை ஏதோ போய் எடுக்கும், பழத்தை தான் எடுக்கும். காயை கடிச்சு அதால சாப்பிட முடியாது இல்லையா? அதே போலதான் உலகத்துல பேசுறதுக்கு அநேக வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்? கடும் சொற்களை யூஸ் பண்றோம் நம்முடைய வார்த்தைகளிலே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் வார்த்தையிலே மாதிரியா இருக்கிறேனா என்று சொல்லி பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே சாலமோனினுடைய மகன் யார்? ரெகோபயாமை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த ரெகோபயாம் பாருங்க, அவனுக்கு இந்த சொந்த புத்தி. ஆண்டவர் எப்படி சமூகத்திலே சாலமோன் ஆண்டோடைய சமூகத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டானோ, அதே போல இந்த ரெகோபயாமும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய ஞானத்தை கேட்டு அவன் பெற்றிருக்கலாம். ஆனால் அவன் தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள், தன்னோடு இருந்த முதியவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை கேட்கின்றான். அப்ப அந்த முதியவர்களுடைய ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அதை புறந்தள்ளி அந்த தன்னோடு வளர்ந்த இளம் வாலிபர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறான். அந்த வீணான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் சொற்படி அந்த மக்களுக்கு அவன் தீர்ப்பு வழங்குகின்றான். பாருங்க, அது கடைசியில் அவனால் அங்கு ஆட்சி செய்ய முடிந்ததா? இல்லை. அவன் தப்பி ஓடுகிறான். எருசலேமை நோக்கி தப்பித்து ஓடுவதை பார்க்கிறோம். ஆனால் நிம்மதியா அந்த அரசாட்சியிலே இருக்க முடியவில்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனமாக இருப்போம். நம்முடைய வார்த்தையிலே நாம் மாதிரியா இருப்போம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது இனிமையானதாக, மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறதாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இன்னும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. தேவையில்லாத கூட்டத்தில் நம்ம நிக்கிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்பாங்க, நம்ம நண்பர்கள் கூடுகிற கூட்டத்துல வம்பு வார்த்தையெல்லாம் பேசுவோம், வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசுவோம். பேசிட்டு சொல்லுவோம், விளையாட்டுக்கு தானே சொன்னேன், இதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வம்பு வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. நம்ம சொல்லுவோம், நிறைய நான் பேசுகிற வார்த்தைகள் டக்குன்னு சில பேரை ஊன் பண்ற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம சொல்லுவோம் உடனே, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், ஃபன்னுக்காக சொன்னேன், அப்படிலாம் என்ன செய்யறாங்க? பேசிடுறாங்கல்ல. அதெல்லாம் அந்த தேவையற்ற அந்த வம்பு வார்த்தைகள் நம்மிடத்துல இராதபடி நம் வார்த்தையிலே மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்போம். இன்னும் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பாருங்க, பேசுகிற வார்த்தைகள், நாம் விசுவாச அறிக்கை நம்முடைய வாயின் மூலமாக வார்த்தையெல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச அளவின்படியே நமக்கு ஆண்டவர் அருளி செய்வார். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையில் எப்பவுமே நம்ம நெகட்டிவா பேசிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை வீணாக வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டு பாவ பிடியில் மாட்டிக்கொள்ளாதபடி, ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே நான் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய கரத்திலே ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வாயை வைத்து அநேக வார்த்தைகள், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் அதிகம் நாங்கள் பேசி விடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்க சாமி. எங்களுடைய உதடுகளின் வாசலை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தாங்க சாமி. ஞானம் விளங்க எங்களுடைய வாய்களை திறக்க, ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிள்ளைகளை வாயின் வார்த்தைகளிலே காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பொல்லாங்கன் பிள்ளைகளை தொட்டு விடாதபடி கர்த்தர் நீர் தாமே உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கும்படியான கிருபைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தையிலே மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க, அவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டாலே மற்றவர்கள் அவன் பேசினால் உண்மையுள்ளவனாகத்தான் இருக்கும், அந்த வார்த்தைகள் உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதான, எங்கள் பிள்ளைகளை குறித்து சாட்சி கூறத்தக்கதான கிருபைகளை தந்து ஆண்டவரே, வார்த்தையிலே நாங்கள் பிறருக்கு மாதிரியா இருக்கும்படியான கிருபைகளை தந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும்படியான கிருபையை நாங்கள் கேட்கிறோம் சாமி. அப்படியே நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.